மத்தேயு 15ஆம் அதிகாரம் 32வது வசனம். பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். தமிழ்ல கொஞ்சம் தெளிவு குறைவா இருக்கு மொழிபெயர்ப்பு. 3 நாள் தங்கி இருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். 3 நாள் பட்னியா இருக்கிறாங்க, 3 நாள் சாப்பிடல அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் துணிக்கிறது தமிழில். ஆனால் அது அப்படி அல்ல. 3 நாள் இயேசு கிறிஸ்துவோடு இருந்தார்கள். 3 நாள் அவர்கள் உணவுப் பொருட்கள் வைத்திருந்தார்கள். அதை அவர்கள் சாப்பிட்டார்கள். இப்போ காலியாக போச்சு. இப்போ சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. 3 நாள் தங்கி இருந்து அது தனியா. 3 நாள் தங்கி இருந்தார்கள், அது தனி. இப்போ சாப்பிட ஒன்றும் இல்லை. அதுக்காக ஆண்டவர் 3 நாள் அவங்கள உபவாசத்தில் போட்டுட்டாரு. 3 நாள் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கல அல்லது அவர்கள் சாப்பிடலை என்கிற ஒரு அர்த்தம் அல்ல. 3 நாள் அவங்க உணவு கொண்டு வந்திருந்தாங்க, அவங்க அதை சாப்பிட்டாங்க. இப்போ எல்லாருக்கும் உணவுப் பொருள் காலி ஆயிடுச்சு. இப்போ அவங்க கிளம்ப போறாங்க. ஆனா இப்போ உணவு வேளை வந்து விட்டது. ஒன்றும் இல்லை, இப்போ பட்டினியாக தான் கிளம்பணும், பசியோடு தான் புறப்படணும். அந்த ஒரு சூழ்நிலையில தான் ஆண்டவர் பேசுறாரு. ஆண்டவரே சொல்றார். இப்போ 5 அப்பம் 2 மீன் சம்பவத்தில் சீஷர்கள் சொன்னாங்க, உணவு வேளை வந்துடுச்சு, உணவு இங்கே கிடைக்காது, ஜனங்களை அனுப்பிச்சிருங்கன்னு சீஷர்கள் சொன்னாங்க. ஆனால் இங்கே இயேசுவே சொல்றாரு, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இந்த பரிதபிக்கிறேன் அப்படின்னு தமிழில் இங்கே மொழிபெயர்க்கப்பட்டிருப்பது, அது மூலமொழி கிரேக்க மொழியில் எப்படி இருக்கிறதுனா, ஐ ஹாவ் பிட்டி அண்ட் சிம்பத்தி அண்ட் ஐ ஆம் டீப்லி மூவ்டு ஃபார் த க்ரௌடு. இந்த மக்கள் மேலே எனக்கு இரக்கம் உண்டாகிறது, இந்த மக்கள் மேலே எனக்கு அனுதாபம் உண்டாகிறது, இந்த மக்கள் மேலே என்னுடைய மனது அசைகிறது. இந்த மக்கள் சாப்பிடலையே, ஏன்னா இவங்க பசியாக போயிட்டா வழியில் என்ன ஆவாங்க, இங்கே சோர்ந்து போவார்களே அப்படின்னு தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. கிரேக்க மொழியில் அது எப்படி இருக்கிறதுனா, லெஸ்ட் தே மே ஃபெயிண்ட் ஆர் கெட் எக்ஸாஸ்டட் ஆன் த வே. அவங்க சாப்பிடாம பசியோட வழியில் போயிட்டாங்கன்னா மயங்கி விழுந்துருவாங்க வழியில், அல்லது அவங்க அப்படியே பலவீனப்பட்டு நடக்க முடியாம அப்படியே உட்கார்ந்துருவாங்க அப்படின்ற ஒரு அவ்வளோ ரொம்ப அதுக்கு ஆழமான விளக்கமான வார்த்தைகள் போட்டிருக்கு. ஏன் ஆண்டவர் ஒரு நேரம் தான் அவங்க சாப்பிடல, ஒரு நேரம் சாப்பிடாம பயணம் பண்ண போறாங்க. அதுக்கு ஏன் இவ்வளவு உலக பிரகாரமாக சொல்றதா இருந்தால் ஏன் இவ்வளவு பில்டப்னு கூட நம்ம சொல்லலாம். நான் இறக்கப்படுறேன், நான் பரிதாபப்படுறேன், நான் என் உள்ள அப்படியே அசைகிறது இவர்களுக்காக. வழியில் மயங்கிடுவாங்க, வழியில் அப்படியே உட்கார்ந்துருவாங்க நடக்க முடியாமல். இப்படியா இவ்வளவு சொல்லணும்? ஆண்டவர் வியாதி உள்ளவர்களை கண்டபோது மனது உருகினார். ஏன்னா இங்கேயும் வியாதி உள்ளவர்களை தான் கொண்டு வந்திருந்தாங்க. பார்த்தீங்கன்னா எல்லா தரப்பான உடல் ஊனமுற்றவர்கள், சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை அவங்க மேலே வியாதி உள்ளவர்களை கண்டபோது மனது உருகினார். அது புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று. மேய்ப்பனில்லாத ஆடுகள் போல இருந்தவர்களை கண்டு மனது உருகினார், புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று. ஒரு நேரம் சாப்பிடலை, அதுக்கு ஏன் இவ்வளவு அவர் அவங்க மேலே அனுதாபப்பட்டார், இறக்கப்பட்டார், அவங்க மேலே அவ்வளவு அக்கறை கொண்டார்னு அவரே சொல்றார். இதுக்கு ஒரே ஒரு காரணத்தை தான் கண்டுபிடிக்க முடியுது. 3 நாள் அவர்கள் ஆண்டவரோடு கூட இருந்தார்கள். இதுக்கு முந்தின சம்பவத்தில் 5 அப்பம் 2 மீன் சம்பவத்தில் அவங்க நாட்கணக்கிலலாம் இருக்கலை, மணிக்கணக்கில் தான் ஆண்டவரோடு இருந்தாங்க. ஆனால் இந்த சம்பவத்தில் 3 நாள் இருந்திருக்கிறாங்க.
ஆயத்தமாக தான் வந்திருக்கிறாங்க. ஏன்னா 3 நாளுக்குரிய உணவுப் பொருளை கட்டிட்டு வந்திருக்கிறாங்க. ஆயத்தமாக தான் வந்திருக்கிறாங்க. 3 நாள் ஆண்டவரோட கூட செலவிட்டிருக்காங்க. போயிட்டே இருந்திருக்கலாமே. இப்போ வரிசையில் நின்று ஒவ்வொருத்தருக்காக சுகம் கிடைச்சவொன்னே போயிட்டே இருந்திருப்பாங்க. அவ்வளோ சாட்சி சொல்லி அல்லேலூயான்ட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் யாரும் போகலை. ஆண்டவர் போங்கன்னு சொன்னாதான் போவாங்க போல இருக்கு. அவர் சொல்றார், இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. போங்கன்னா தான் போவாங்க. 3 நாள் ஆகி போச்சு. 3 நாள் ஒரு இடத்துல போய் உட்கார்றது, ஒரு இடத்துல போய் கேட்கறது, பிரசங்கம் கேட்கறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் இப்போ உள்ள சூழ்நிலையில் ஸ்க்ரீன் அடிக்ஷன் என்று சொல்லக்கூடிய, இப்போ கையில் அந்த மொபைல் இல்லைன்னா முடியல யாராலையும். வயசான மோட்டர் பைக்கு ஓட்டிகிட்டு போகும்போது கூட மொபைலை பார்த்துட்டு போகிறாங்க. 50 வயசுக்கு மேற்பட்டவனும் மொபைலை பார்த்துட்டு தான் போகிறான் மோட்டர் பைக் ஓட்டும்போது. இந்த ஸ்க்ரீன் அடிக்ஷன் போன்ற காரியங்கள் வந்த பிறகு 3 நாள்லாம் போய் தேவ சமூகத்தில் உட்கார்றதெல்லாம் ரொம்ப, மேற்கத்திய நாடுகள்லாம் வெள்ளைக்காரங்க சபையில் 20 நிமிஷத்துக்கு மேலே பிரசங்கம் கேட்க மாட்டான் எவனும். ஜப கூட்டம்லாம் அங்கே கிடையாது. வெள்ளைக்காரர்கள் நடுவில் சில விதிவிலக்குகள் இருக்கலாம். மேற்கத்திய நாடுகளில் ஜபம் என்றது என்பதே கிடையாது. வெள்ளையர்கள் நடுவில் 20 நிமிஷம் தான் அவன் செய்தி கேட்பான். அதுவும் அவனை எந்த விதத்திலையும் குத்தாத தாக்காத செய்தியாக இருக்கணும். இப்படி பொதுவான ஒரு செய்தி கொடுக்கணும். மனித நேயம், சுற்றுப்புற சூழல், இப்படி கொடுக்கணும். இல்லைன்னா அப்புறம் அடுத்த நாள் வரமாட்டான் சபைக்கு. 3 நாள் ஆண்டவரோடு நேரத்தை, ஆண்டவர் எதை நம்மிடத்தில் அதிகமாய் கேட்கிறார்? நேரத்தை. நம்முடைய அன்பை அவர் கேட்கிறார். அன்பு என்பது என்ன? நேரத்தை செலவிடுவது. அதில் முக்கியமான ஒரு அம்சம், நம்ம அன்பு காட்டுவது என்றால் என்ன? ஒருவரை நேசிக்கிறோம் என்றால் அவர்களுக்காக நேரம் செலவிடுவோம். அவர்கள் பேசுகிறத கேட்போம், அவர்களோட நம்ம பேசுவோம், அவங்களுக்காக நேரத்தை செலவிடுவோம். கர்த்தர் நம்முடைய நேரத்தை அதிகமாக எதிர்பார்க்கிறார். இவங்க 3 நாள் நேரம் செலவு பண்ணதுனால, ஒரு நேரம் அவங்க சாப்பிடவில்லை என்பதனால் ஆண்டவர் இவ்வளவாக அவருடைய உள்ளத்தில் அவர் அசைக்கப்பட்டார். அது ஆண்டவருடைய உள்ளம். அதுதான் ஆண்டவருக்காக நம்ம நேரத்தை, ஏன்னா நம்முடைய நேரத்தை ஒரு பக்கம் குடும்பம் நம்முடைய நேரத்தை பிடிச்சு இழுக்குது, எனக்கு நேரத்தை கொடு. இன்னொரு பக்கம் வேலை. இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா வச்சு செய்கிறாங்க. 8 மணி நேரத்தை விடுறதில்ல. அலுவலகத்தில் போய் வேலை பார்த்தப்போ 8 மணி நேரத்தோட அது லாக் அவுட் ஆயிடலாம். இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வீட்டிலேருந்து வேலை செய்கிற முறையில் காலையில் ஆரம்பித்தா ராத்திரி 10 மணி வரையும் வேலை வாங்குறாங்க. நேரத்தை அப்படி உறிஞ்சுறாங்க. வேலை உறிஞ்சுக்கிறது, சபை உறிஞ்சுக்கிறது. பாஸ்டர் என்ன சொல்கிறார்? வா சபைக்கு வா, இங்கே வா, இங்கேயே இரு, இங்கே வேலை செய். அவர் கர்த்தருக்காக நேரத்தை செலவு பண்ணுறதுன்றது நேரம் இல்லை, யாருக்குமே இல்லை. ஒரு சாதாரண மாணவனுக்கும் இல்லை, ஒரு பெரிய நிலையில் இருக்கிறவங்களுக்கும் இல்லை, வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இல்லை, யாருக்குமே நேரம் இல்லை. பொழுதுபோக்குகள் எல்லாமே நேரத்தை, மீடியா எல்லாமே நேரத்தை அப்படியே உறிஞ்சி ஆக்கிரமித்து கொள்கிறது. நம்ம நேரத்தை எவ்வளவு கர்த்தருக்காக செலவு பண்ணுகிறோமோ அவ்வளவாய் கர்த்தர் நம் மீது பிரியம் கொள்கிறார், நம் மீது மனது உருகுகிறார், நம் மீது அக்கறை கொள்கிறார். நேரத்தை ஆண்டவருக்காக செலவு பண்ணாதவர்கள் மீது குறைந்த அளவுதான் அக்கறை கொள்கிறார் என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியமாக இருக்கிறது. ஆமென்.